மீனம், ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம். இந்த 6 ராசிகளை இந்த வரக்கூடிய 2025, 26 இந்த 2 வருடங்களும் இந்த சனி என்ற கிரகம் தூண்ட போகிறது. ரொம்ப வருஷமா ஒரு வேலை கிடைச்சாலோ, ரொம்ப வருஷமா ஒரு தொழில் செஞ்சாலோ நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. நிறைய விஷயங்களை ஆரம்பிச்சு விட்டு இருந்திருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு பக்காவான விடிவு காலம் இந்த 2 வருஷம். நான் சொன்ன இந்த 6 ராசிகளில் புதன் இருந்தால் காதல் கைகூடும். கும்பம், மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு இந்த 6 ராசிகள்ல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தா அத ராகுவும் கேதுவும் தூண்ட போகுது. ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, இந்த வருடம் 2025 பிறந்துருச்சு. எல்லாரும் அது நடக்கும் இது நடக்கும்னு சொல்லி கடைசியில் 25 பிறந்துருச்சு. டிசம்பர்ல போன 2024 டிசம்பர்ல மொத்தத்துக்கு சென்னையே முங்கி எல்லாம் தண்ணிக்குள்ள இருப்போம்னு சொன்னாங்க. 2025 தொட்டாச்சு. அடுத்த வருஷம் இதே மாதிரி சொல்ல போறாங்க. அப்ப இந்த 2025ல உலகத்துக்கு என்ன நடக்கும், எனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கக்கூடிய கேள்வி வரும்பொழுது, பொதுவாக ஒவ்வொரு வருடங்கள் பிறக்கும் பொழுதும் எதை வச்சு நம்ம இந்த வருட பலன்களை கணிக்கிறோம்? அந்த வருடத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். கிரக பயிற்சினா என்னன்னா, ஒவ்வொரு கிரகமும் அதனுடைய சுழற்சி வேகத்துல, அதனுடைய வட்டப்பாதையில நம்ம பூமியை சுத்தி, பிரபஞ்சத்துல பூமியை சுத்தினா பூமி தான் மையமான, நம்மளை பொறுத்தவரை நம்ம தானே ஹீரோங்க. நம்மளை சுத்தி கிரகங்கள் சுத்தி இருக்குமே நம்ம நினைச்சுக்க வேண்டியதான். இது வந்து ஜியோ சென்ட்ரிக் அப்படின்ற வார்த்தையிலையும் புவிமைய கோட்பாடுங்கிற வார்த்தையிலையும் அறிவியலையும் குறிப்பிடுறாங்க, மெய்யியலையும் குறிப்பிடுறாங்க. அப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்கள் சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. இதை சுற்றி வரக்கூடிய கிரகங்களை அளவிடுவதற்காக நம்மளுடைய பிரபஞ்சத்தை வந்து 12 பகுதிகளாக பிரிச்சிருக்கிறோம். அதுக்கு காரணம் 12 அமாவாசை, 12 பௌர்ணமி ஒரு வருஷத்துக்கு வரதுனால 12ஆ பிரிச்சுக்கிட்டோம். அப்படி 12 கட்டங்களையும் நம்ம என்ன ஆகணும், இது ஒரு கற்பனை கோடுகள் தான். அப்போ ஒவ்வொரு கட்டங்களையும் இந்த கிரகங்கள் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலங்களில் மாறி மாறி வருது. அதன் அடிப்படையில் சனி 2.5 வருஷம் ஒரு கட்டமும், குரு 1 வருஷம் ஒரு கட்டமும், நான் சொல்லு தோராயமாக, ராகுக்கு எது 1.5 வருஷம் ஒரு கட்டமும் ரிவர்ஸை சுற்றி வருது. இதெல்லாம் வந்து மெதுமெதுவாக சுற்றி வருது. அந்த அடிப்படையில் இந்த வருடத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வருடத்தில் என்னென்ன கிரக பயிற்சிகள் நடக்குது, அந்த கிரக பயிற்சிகள் என்னென்ன செய்யுன்ற அடிப்படையில் தான் நம்ம வந்து பொதுவாக வருட பலன்கள் அப்படிங்கிறத எடுக்கிறோம். நம்ம இப்போ வருட பலனாகவும் இதை எடுத்துக்கலாம், பயிற்சி பலனாகவும் எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்பொழுது சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி ஏறத்தாழ ஒரு 1.5 வருஷத்துக்கான கணிதங்களாக இதை எடுத்துக்கலாம். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்கள் தூண்டும் என்ற அடிப்படையில் தான் பலன் சொல்றோம். அப்ப நீங்க இன்னுமே கொஞ்சம் டீப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு கிரகம் என்பது குறிகாட்டி, ஒரு லாங்குவேஜ்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அம்மா அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எழுதணும்னா AMMA அப்படின்னு எழுதக்கூடாது, மதர்னு எழுதணும் இல்லையா? அதுதான சரியான மீனிங். அப்ப மீனிங் அப்படிங்கிறது அது மாதிரி ஜோசியத்துல சந்திரன்றதான் அம்மா. அப்போ லாங்குவேஜாக எடுத்துக்கலாம், ஜோசியத்தை ஒரு லாங்குவேஜாக எடுத்துக்கலாம். அப்போ ஜோசியத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உறவுகள், உணர்வுகள், உறுப்புகள், நோய்கள், தொழில்கள் இதெல்லாம் குறிக்குது. அப்போ உங்கள் ஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை எந்தெந்த கிரகங்கள் தூண்டுதோ அந்தந்த உறவுகள், அந்தந்த உறுப்புகள், அந்தந்த தொழில்கள் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் வருட பலன்களையும் பயிற்சி பலன்களையும் ஜோசியர்கள் சொல்றாங்க. நான் குறிப்பாக சொல்றேன், இதுல இந்த ராசிகள், மேசராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே அப்படின்னு சொல்றது மகா உருட்டு. ஏன்னா எங்க தெருவில் மேசராசிக்காரர் ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்காரு. அப்படியே அந்த கடை, அந்த முன்னால ஒரு கடை வச்சுக்கிறாரு. அந்த அண்ணனும் மேசராசி கடை அண்ணன் தான். அந்த கடைக்கு முன்னால எப்பயுமே பிச்சை எடுத்து ஒரு தாத்தா நிற்பாரு, அவரும் மேசராசிக்காரர் தான். இந்த 3க்கும் நான் எப்படி ஒரே பலன் சொல்ல முடியும்? இதெல்லாம் பொய், உருட்டு. அப்ப எப்படிதான் சார் நடக்கும் அப்படின்னா, மேசராசி நேயர்களே, மேச லக்ன நேயர்களே, ரிஷப லக்ன நேயர்களே, அஸ்வினி நட்சத்திர நேயர்களேன்றது எல்லாமே ஜோசிக்காரரை நோக்கி உங்களை வரவழைக்கிறதுக்காக அவங்க செய்யக்கூடிய ஒரு தகிடு தத்தம் வேலைன்னு சொல்றீங்களா, அந்த மஸ்தான் வேலைன்னு சொல்லுவாங்க. அதுதானே தவிர லாஜிக்கலாக, ஏன்னா ஜோதிடம் என்பது அறிவியல்னு சொல்றாங்க, ஜோசிகரங்க அப்படித்தானே சொல்றாங்க. இப்போ ஜோதிடம் என்பது அறிவியல் அப்படின்னா கொஞ்சமாச்சும் அறிவியலா பேசணும்ல, மாக்கா மாதிரி பேசக்கூடாது இல்லையா? அப்போ ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் என்ற கிரகம் தான் உங்களுடைய ராசின்னு சொல்றோம். அப்போ மீதி இருக்கக்கூடிய 8 கிரகங்களை எங்க கொண்டு போய் ஓரமா வைக்கிறதா, கூட்டி கழுவி சந்திரன் மட்டும் ஜாதகத்தில் வச்சுக்கிட்டு என்னத்தை சொல்றது? அப்போ எல்லா கிரகங்களையும் நாம் பாவிக்க வேண்டும். அப்போ உங்க ஜாதகத்தில் கூடிய எல்லா கிரகங்களுக்கான அடிப்படையில் தான் பலன் சொல்லணும். அப்போ இப்போ நான் சொல்கிறப்ப நீங்கள் புரிஞ்சுக்கலாம், இது வந்து உங்கள் ஜாதகத்துக்கான பலன் என்பதால் இந்த பலன், நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பலனை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லது ஒரு கட்டத்தை எழுதி அதில் உங்களுடைய ஜாதகத்தில் கூடிய கிரகங்களை அந்த கட்டத்தில் எழுதி வச்சுக்கோங்க. அந்த கட்டத்தோடைய பேர்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜாதகத்தில் 12 கட்டம் இருக்கும் இல்லைங்களா, அந்த கட்டத்துக்கும் ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு பேர், அதை தான் ராசிகள் பேருன்னு சொல்கிறாங்க. அது ஜோசிக்காரங்க வேற மாதிரி ராசிகளேன்னு சொல்லி குழப்பிட்டாங்க. இப்போ மேச ராசினா ஒரு கட்டம் தான், அந்த கட்டம் தான். அப்போ கூகுளில் சர்ச் பண்ணி மேசராசி எங்கே இருக்குது, ரிஷபராசி எங்கே இருக்குன்றத அந்த கட்டத்தில் எந்த கட்டம்ன்றதை புரிஞ்சுக்க. நான் சொல்லக்கூடிய பெயர்கள் உங்களுக்கு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா அடுத்து போக முடியும். சனி என்ற கிரகம் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறது. உடனே மீனராசி நேயர்களே, கும்பராசி நேயர்கள் நான் சொல்ல வரேன்னு நினைக்காதீங்க. கும்பம்ங்கிறது ஒரு பகுதி,
அதுக்கு அடுத்து மீன ராசிங்கிற ஒரு பகுதிக்கு போகுது. அப்போ அந்த கும்பம்ங்கிறது எது, மீனம்ங்கிறது எதுன்றலாம் நீங்க கூகுள் பண்ண அந்த கட்டத்தில் தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய ராசிகளை ஒரு பென்சில்லையோ இல்லைன்னா மனசுல டிக் அடிச்சுக்கோங்க. உங்க ஜாதகத்தில் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு டிக் அடிச்சுக்கோங்க. மீனம், அதுலேருந்து 3வது ராசியான ரிஷபம், அதுலேருந்து 3வது ராசியான கடகம், அதுலேருந்து 3வது ராசியான கன்னி, அதுலேருந்து 3வது ராசியான விருச்சகம், அதுலேருந்து 3வது ராசியான மகரம். இந்த 6 ராசிகளை நான் திருப்பியும் சொல்லிட்டுங்கிற ராசிகள் பேர் மீனம், ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம். இந்த 6 ராசிகளை இந்த வரக்கூடிய 2025, 26 இந்த 2 வருடங்களும் இந்த சனி என்ற கிரகம் தூண்ட போகிறது. இது ஒரு 3வது மாசம், இந்த வருஷம் 3வது மாசத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்க போகுது. அப்ப சனி என்ற கிரகம் பொதுவாக ஜாதகருக்கு உண்டான பொருள் ஆதாய நன்மையை செய்யும். சிம்பிள். அப்ப சனி பாவி, ஐயோ சனி கொடூரன், சனி பார்த்துட்டாரு, ஐயோ 7.5 ஆச்சு 8.25 ஆச்சுலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. நான் சொல்வது ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை இக்னைட் பண்றதுக்கு சனி ரெடி ஆயிடுச்சு. எந்தெந்தனா நான் சொன்ன 6 ராசிகள் இருக்கக்கூடியது. அப்ப உங்க ஜாதகத்துல இந்த 6 ராசிகள்ல என்னென்ன கிரகங்கள் இருக்குன்றத நோட் பண்ணுங்க. சார் என் ஜாதகத்துல ரிஷப ராசியில சூரியன் இருக்குதுன்னு பார்த்தேன் சார். அப்ப இந்த கோச்சார சனி இன்றைய நிலவரம்ன்றது நான் சொல்றது 2025 3வது மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சனி பெயர்ச்சி உங்கள் ஜாதகத்தில் உள்ள சூரியனை தூண்ட போகிறது. ஏன்னா ரிஷபராசியில் இருக்குது. ஒருவேளை உங்க ஜாதகத்துல ரிஷபராசியில வேற கிரகம் இருக்கலாம். நான் சொன்ன 6 ராசியில வேற வேற கிரகங்கள் இருக்கலாம். அப்ப எல்லா ராசி அந்த 6 ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தூண்டப்படலாம். அப்ப உங்க ஜாதகத்துல எந்த கிரகங்கள் தூண்டப்படுதுன்றத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கங்க. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை முன்னோட் பண்ணிக்கங்க. உங்கள் ஜாதகத்தில் நான் சொன்ன 6 ராசிகளில் எங்காவது ஒரு இடத்துல சூரியன் இருந்தால் வரக்கூடிய 2025, 26 உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொழில் நிலையை மேம்படுத்த போகிறது. ரொம்ப வருஷமா ஒரு வேலை கிடைச்சாலோ, ரொம்ப வருஷமா ஒரு தொழில் செஞ்சாலோ நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. நிறைய விஷயங்களை ஆரம்பிச்சு விட்டு இருந்திருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு பக்காவான விடிவு காலம் இந்த 2 வருஷம். அழகா ஆரம்பிக்கலாம். அந்த ஒரு 4வது மாசத்துக்கு அப்புறம் நீங்க அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடலாம். குடும்பத்துல ரொம்ப நாள் குழந்தை பிறக்காம இருந்திருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு, உங்களுக்கு இல்ல, உங்க அண்ணன் தம்பிகளுக்கோ உங்க அக்கா தங்கச்சிகளுக்கோ ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறப்பு சம்பந்தமான சந்தான விருத்தின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதை செய்ய போகுது. அதே போல புதிய தொழில்கள், புதிய உருவாக்கக்கூடிய ஆற்றல்கள். நீங்க ஏதாச்சும் ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்க, திடீர்னு கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு ஹெட் போஸ்ட் கொடுப்பாங்க. அப்போ ஒரு ப்ரமோஷன். ஒரு தொழில் பண்ணிட்டே இருப்பீங்க, இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கலாம் நினைச்சிட்டே இருந்திருப்பீங்க, திடீர்னு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வருது. புதிய தொழில் வாய்ப்புகள். திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டு சார் ஒரு பிசினஸ் இருக்கு சார் பண்ணலாமான்னு கேட்பாரு. அப்ப புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய தலைமை பண்புகள், புதிய குடும்ப பொறுப்புகள், குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க புதுசா உள்ள என்டர் ஆகுது. இது மாதிரி பெரிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. எப்ப அப்படின்னா அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் நான் சொல்றது 2025, 26. இந்த கட்டத்துல 6 கட்டத்துல சந்திரன் இருக்கிறத நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய வீடு சம்பந்தமான விஷயங்கள் பேசியிருக்கீங்க, வீடு கட்ட போறீங்க, தொலைதூர பயணங்கள், அம்மாவுக்கு ரொம்ப நாள் இருந்த உடம்பு பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகி திருப்பி சரி பண்ணிக்கிறது, கொஞ்சம் மனசு அளவுல கொஞ்சம் தைரியம் வருது, நிதானம் உருவாகிறது, சோம்பேறித்தனம் சொல்லக்கூடாது, நிதானம் அதிகமாகிறது, கொஞ்சம் நிறைய இடங்களுக்கு பயணம் செய்யறது. கொஞ்சம் ஒரு 50-55 வயசு இருக்கவங்களாம் யாத்திரைக்கு கிளம்பிடுவீங்க. இந்த மாதிரி சந்திரன் 6 ராசியில் இருக்கவங்கலாம். சின்ன பசங்கள்லாம் படிக்கிறதுக்கு ஹாஸ்டல் போகிறது, வெளியிடங்களுக்கு போகிறது போயிடுவீங்க. ஒரு மிடில் இருக்கிறவங்க எல்லாரும் ஃபாரின் போகிறதுக்கு ஆன்சைட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களாம் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிடும். நான் சொன்ன இந்த 6 ராசிகளில் புதன் இருந்தால் காதல் கைகூடும். சரிங்களா? உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு படிப்பு நல்லா வரும். லேண்டு டாக்குமெண்ட்டுகள் வாங்குறதுக்கான யோகங்கள் கிடைக்கும். சகோதரி வழியாக நன்மைகள் நடக்கும். ஏதோ ஒரு சொத்துக்கள் வாங்கி அந்த சொத்துக்களை உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி அதில் சந்தோஷப்படுவீங்க. அடுத்து நான் சொன்ன இந்த 6 ராசிகளில் சுக்கிரன் இருந்தால் ஏதோ ஒரு ரொம்ப நாள் வர வேண்டிய பணங்கள் டபக்குன்னு வந்து சேரும். பல்கா செட்டில் ஆகும். சிலருக்கு லோன் கிடைக்கலாம், சிலருக்கு ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிஞ்சு கோர்ட்டு கேஸ் முடிஞ்சு செட்டில் ஆகலாம். இதெல்லாம் நடக்கும். குடும்பத்தில் அவரோட அந்நுண்ணியம் நடக்கும். ரொம்ப நாளாக குடும்பத்தில் கல்யாணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு கல்யாணம் நடக்க ஆரம்பிக்கும். நான் சொன்ன இந்த 6 ராசிகளில் செவ்வாய் இருந்தால் உடல் நலம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப நாளாக மருத்துவங்கள் தேடிக்கிட்டே இருந்திருப்பீங்க உங்கள் குடும்பத்தில். இப்போ திடீர்னு அவருக்கு ஒரு மருத்துவம் கிடைச்சி அந்த நோய்கள் குணமாகும். நண்பர்களால் உதவி கிடைக்கும். ஒருவேளை இது பெண் ஜாதகமாக இருந்தால் கணவருடைய அனுகூலங்கள் அதிகமாக இருக்கும். நான் சொன்ன இந்த 6 ராசிகளில் குரு இருந்தால் ஏதோ ஒரு தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய முன்னேற்றம், ஒரு சின்ன இடமாற்றம், ஒரு வீடு மாறினா நல்லா இருக்கும்னு நினைச்சிருப்பீங்க, ஒரு ஆஃபீஸ் மாறினா நல்லா இருக்கும்னு நினைச்சிருப்பீங்க, அதுக்கான மாற்றங்கள். அதுக்கப்புறமா உங்களுடைய சொற்கள் சபை ஏறுறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, உங்களை 4 பேர் மதிக்கிறது, சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கிற விஷயங்கள் நடக்கும். நான் சொன்ன இந்த 6 ராசிகளில் சனி இருந்தா ரொம்ப நாள் இருக்கக்கூடிய பூர்வீக பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புதிய தொழில்கள் ஆரம்பிக்கிறது, அந்த பூர்வீக சொத்துக்களை செட்டில் பண்ணி கேஸ் வழக்குகளை செட்டில் பண்றது, சர்வீஸ் ஓரியன்டா மைண்ட் செட் மாறுறது. இப்போ நம்மளுக்கே நானே ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பேன், நம்ம சம்பாரிச்சு என்ன பண்ண போறோம், ஒரு 4 பேருக்கு உதவுமே அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனை வருது, ஆன்மீகம் சம்பந்தமான சிந்தனை வருது, 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோமே, எங்கேயாச்சும் போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்றது கோயில் கட்டுற வேலையெல்லாம் இல்லை, 4 பேருக்கு உதவுறது போல ஞான மார்க்கம்னு சொல்லக்கூடிய அந்த ஞான தெளிவுக்கு வருது. இதெல்லாம் நடக்கும். யாரோ ஒருத்தவங்க வயசானவங்களுடைய கைடன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ நான் சொன்ன இந்த 6 ராசிகளில் ராகுக்கு எது இருந்தா ரொம்ப நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகும் அடுத்த வருஷம். அவ்வளோதான்.
அப்போ நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நான் சொல்றது கம்ப்ளீட்டா ஒரு ஜாதகத்தில் கூடிய எல்லா கிரகங்களுக்கான பலன்களை சொல்லிட்டேன். இது வந்து சனி தூண்டக்கூடியது. சார் நீங்கள் சொன்ன அந்த 6 ராசிகளில் சில கிரகங்கள் இல்லை, வேற ராசிகள் இருக்குன்னா அதுக்கு அடுத்து வைக்கிறேன். ஏன்னா அது அடுத்த ராகுக்கு அதுக்கு தான் ரெடியாக இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இத்தனை நாள் மீனத்திலையும் கண்ணிலையும் இருந்த ராகு இப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு 4 மாதம் கழிச்சு அப்படியே இறங்கி கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் வரப்போகுது. அப்போ இந்த 6 ராசிகள் இல்லாமல் வேற ஒரு 6 ராசிகள் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக அந்த 6 ராசிகளையும் இந்த ராகுவும் கேதுவும் ஒரு 1.25 வருஷத்துக்கு வச்சு செய்ய போகுதுன்னு அர்த்தம். இதில் வந்து இந்த ராசிக்காரங்கள்லாம் போயிட்டு குழப்பாதீங்க. இந்த ராசிகளில் கிரகம் இருந்தால்தான் ஓகேங்களா. அப்போ ஆக மொத்தம் இந்த ராசிக்காரங்களுக்கு சந்திரன் எப்படி அதில் இருக்க போகுது, அதனால வந்து அதில் மன அழுத்தங்கள் ஏற்பட போகுது. நான் சொல்கிறேன் திருப்பி ராசிகளை நான் வந்து சொல்கிறேன். அந்த அடுத்த ராசிகள் என்னென்னு: கும்பம், மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு. இந்த 6 ராசிகளில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அதை ராகுவும் கேதுவும் தூண்ட போகுது. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது மாதிரி பார்த்துருவோமே. அந்த 6 ராசிகளில் சூரியன் இருந்தால் அப்பாவுக்கு உண்டான பிரச்சனைகள், அப்பாவுடன் கருத்து முரண்பாடு, பிள்ளைகளை பற்றிய கவலைகள், குழந்தை பிறப்பு சம்பந்தமான மருத்துவங்களை தொடர்ந்து எடுத்துக்கிறது. நம்ம வந்து இத்தனை நாள் வந்து ஆளுமையாக செஞ்சிருப்போம், ஒரு பெரிய டீம் லீடராக இருந்திருப்போம். நம்ம சொல்றதுக்கு நம்ம போய் நின்னாலே பயந்துருப்பாங்க. இப்போ எவனும் மதிக்க மாட்டான். சரிங்களா, ஏதோ ஒரு படத்தில் நரி வேஷம் கலைஞ்ச மாதிரி ஆகி போயிடும் உங்கள் வாழ்க்கை. அப்போ மதிப்பு குறையிறது, ஆளுமை குறையிறது, இதெல்லாம் நடக்கும். இந்த 6 ராசிகளில் சந்திரன் இருந்தால் மன அழுத்தங்கள் அதிகமாகும். வீடு சம்பந்தமான தொல்லைகள், ஃபாரின் போகிறதுல விசாக்கள் பிரச்சனை, இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். இந்த 6 ராசிகள் புதன் இருந்தால் காதல் தோல்வி, காதலில் பிரச்சனை, கல்வி மேல ஒரு வெறுப்பு, கல்வி மேல ஈடுபாடு இல்லாமல் போறது, சொத்துக்கள் சம்பந்தமான வழக்குகள், சகோதரி வழியாக மகள் வழியாக மனக்குழப்பங்களை ஏற்படுத்துறது, இதெல்லாம் நடக்கும். ஏதோ ஒரு ரொம்ப நாள் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்து வழியாக பெரிய பஞ்சாயத்துகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. நான் சொன்ன இந்த 6 ராசிகளில் சுக்கிரன் இருந்தா யாருக்காச்சும் பணத்தை கொடுத்தீங்கன்னா மொத்தத்துக்கு வட்டியும் சேர்த்து முதலும் சேர்த்து நீங்க கட்டுற மாதிரி ஆகி போயிடும். மொத்தத்துக்கு முடிச்சுட்டு போயிடுவானுங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. குடும்பத்தில் ரொம்ப கவனமா இருங்க. கணவன் மனைவிக்குள்ள நீங்க சும்மா எதையாச்சும் ஒன்று சொல்ல போய் சும்மா காமெடிக்கு சொல்லுவீங்க, காப்பியில் உப்பு இல்லைன்னு சொல்லி காமெடிக்கு தான் பேசுவீங்க. காப்பியில் யாராச்சும் உப்பு போடுவாங்களா? ஆனால் நீங்கள் காமெடிக்கு சும்மா விளையாட்டுக்கு சொன்னது அதுவே டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் விட்டுற அளவுக்குலாம் பஞ்சாயத்து கொடுக்குற அளவுக்குலாம் பார்த்துருக்கோங்க. அப்போ சுக்கிரன் மீது ராகுவோ கேதுவோ ஏறப்போகுது. ரொம்ப கவனமாக இருங்க. அதுலேயும் குறிப்பாக உங்கள் ஜாதத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள பஞ்சாயத்து ஏற்படுத்தி விட்டுரும். எதை சொன்னாலும் சரிங்க, விசு ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி வாய்க்குள்ள தண்ணியை ஊற்றிட்டு கும்முன்னு உட்காந்துருங்க, அவ்வளோதான். அப்போ பணம் விஷயமாக, மனைவி விஷயமாக பஞ்சாயத்தை ஏற்படுத்த போகுது. நான் சொன்ன இந்த 6 ராசிகளில் குரு இருந்தால் ஏதோ ஒரு அவமானம் வரப்போகுது. பெண்கள்கிட்ட பழகிறப்ப, பெண்கள் ஆண்கள்கிட்ட பழகிறப்ப ரொம்ப நிதானமாகவும் கவனமாகவும் பழகுங்க. எதையாச்சும் ஒன்று கடலை போடுற மாதிரி பேச ஆரம்பித்து பெரிய சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும். ரொம்ப கவனமாக இருங்க. அவமானங்களை ஏற்படுத்தும். சிலருக்கு உடம்பு குண்டாகிறது, சதை போடுறது, அப்புறமா வந்து இந்த ஹெர்னியா, குடலிறக்கம், அது மாதிரி விஷயங்களில் பிரச்சனை பண்ணுறது. இந்த மாதிரி டயத்தில் ஏதாச்சும் கர்ப்பிணி பெண்கள் இருந்தீங்கன்னா கருக்கலைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக டாக்டர் அட்வைஸ் எடுத்துகிட்டு ப்ராப்பராக இருங்க. இந்த 6 ராசிகளில் சனி இருந்தால் பூர்வீகம் சம்பந்தமான பெரிய அளவில் பிரச்சனை, தொழிலில் இருந்து விரட்டி அடிக்கப்படுறது, நிறைய தொழில்களை செய்கிற, அந்த தொழில் செய்கிற, இந்த தொழில் செய்கிறேன்னு சொல்லி எல்லாத்துலேயும் காசை கொடுத்து ஏமாந்து போகிறது, இது மாதிரி விஷயங்கள் நடக்கும். இந்த ராசிகளில் ராகுக்கு எது இருந்தால் உங்களுக்கு இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதை அப்படியே ஜூம் பண்ணி காட்டின மாதிரி பிரச்சனை பெருசாகும். அப்போ நான் சொல்கிறது 12 ராசிகளையும் கிரகங்கள் இருந்தால் இது என்ன செய்யும், ராகுவும் கேதுவும் சனியும் சேர்ந்துன்னு சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜாதத்தை எடுத்து வச்சுக்கோங்க. சார் நீங்கள் சொல்கிற மாதிரி 3 கிரகங்கள் அந்த ராசியில் இருக்குது, 6 கிரகங்கள் இந்த ராசியில் இருக்குன்னா 2ம் கலந்து தான் நடக்கும். ஒருவேளை உதாரணத்துக்கு உங்களுக்கு பணம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது, ஆனால் தொழிலில் ஏதோ மாட்டிக்குவீங்க அப்படின்னா நீங்கள் பணம் வருதுன்னு சொல்லிட்டு ஆற பறக்க ஓடி போய் எவனோ ஒரு நண்பன் சொல்கிறான்னு சொல்லி அவன் பேரில் காசு போட்டிங்கன்னா மொத்தத்துக்கு வீணாக போயிடுவீங்க. அப்போ காசு வருது அப்படின்னா காசை பாதுகாக்கிறதுக்கான வழியை பாருங்க. இப்போ அதில் போய் முதலீடு பண்ணி மாட்டிக்குவீங்கன்னா முதலீடு பண்ணாதீங்க. அப்போ எல்லா கிரகங்களையும் எடுத்து கம்பைன்டு பண்ணி நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி இதில் நல்லது இதில் கெட்டது இதெல்லாம் மேட்ச் பண்ணி இதெல்லாம் நடக்க போகுதுன்றதை ஒரு 1.5 வருஷத்துக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இதற்கு தகுந்தது போல் உங்களுடைய வாழ்க்கையை திட்டமிட்டால், இங்கே வந்து நான் பரிகாரம் செய்ய சொல்ல, வழிபாடுகள் செய்ய சொல்ல, போய் பூஜைகள் பண்ணிக்கோங்க, யாகங்கள் பண்ணிக்கோங்க, அடுத்த வருஷம் கோடீஸ்வரன் ஆயிருவீங்க, அம்பானிக்கு போட்டி போடலாம், நீங்கள் போய் இந்த கோயில் போய் விளக்குறதுக்குன்னா எதுவும் உங்களுக்கு ஃபேக்கான ஒரு நம்பிக்கை கொடுக்கல. உங்கள் ஜாதத்தில் இருக்கிறது இதுதான், உங்கள் விதி இதுதான். அப்போ உங்கள் விதிப்படி உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஜோசியம் அதற்கு தான் உங்களுக்கு உதவும். எனவே இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்களை மறுபடியும் ஒரு தடவை போட்டு பார்த்து உங்களுக்கான பலன்களை, உங்கள் குடும்பத்திற்கு உண்டான பலன்களை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வருஷத்தை திட்டமிட்டுக்குங்க. நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.